திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த 8ஆம் திருமுறையாகிய திருவாசகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே திருச்சதகத்திலிருந்து 9வது தலைப்பில் அமைந்துள்ள ஆனந்த பரவசம். ஆனந்தம் என்பது பேரின்பம், பரவசம் என்பது பேரின்ப நுகர்வின் போது தன்வயம் இழந்து நிற்றலாகும். சீவன் முத்தர்கள் இவ்வாறு ஆனந்த பரவசத்தில் நிலைத்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிரார்த்துவினை மலவாசனை தாக்காது இருக்கும். பரவசம் என்பது தன்னை மறந்திருக்கும் நிலை. இறை பேரின்பத்தில் தன்னை மறந்து இருத்தலே ஆனந்த பரவசம் ஆகும். ஏடு பொய்க்காகாதென்று என்னை வைத்தார், இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம், இச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாயே. பேசப்பட்டேனின் அடியாரில் திருநீரே, பூசப்பட்டேன் பூதலராள் உன் அடியான் என்று. ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதான், ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. அடியேன் அல்லேன் கொல்லோ தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ. அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். செடி சேருடலும் இது நிற்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும். பானே பேசி எந்தனை படுத்தது என்ன பரஞ்சோதி. ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன், ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டெழுகேன் எம்மானே. மானேர் நோக்கி உமையாள் பங்கா மறையீர் அறியா மறையோனே. தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும். கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமாநகர் குறுக. போனாரடியார் யானும் பொய்யும் உரமே போந்தோமே. உரமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு. பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான். சிறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்றறியாதா. சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. தாராய் உடையாய் அடியேற்கொண் தாளினை அன்பு. பேரா உலகம் புக்காரடியார் புறமே போந்தேன் யான்.
ஊராமிழைக்க குருட்டாமிழைத்திங்கு உன் பாலினை அன்பு ஆராடியே நயலே மயல் கொண்டு அழுகேனே அழுகேன் என்பாள் அன்பாய் மனமாய் அலல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொடர்ந்தே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே பணிவார் பிணித்தீர் தருளி பழைய அடியார்க்கும் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றார் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய்தீர் மையானே யானே பொய்யன் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுதாள் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து ஒருமாறே மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து ஒருமாறே சிற்றம்பலம். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு எனை வைத்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாயே. திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் பிச்சை தேவா தேவனே, வித்தின் அழிவு மர வளர்ச்சிக்கு பொய்யாகாது. அதுபோல பொய்யேனாகிய என்னை வித்தின் அழிவு போல ஏற்றருளியும் இவ்வுலகில் மரத்தின் வளர்ச்சி போல இருக்குமாறு செய்தாய். நின் விருப்பத்திற்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் வந்து உன் திருவடி சேர்ந்தனர். ஆனால் அடியேனோ மீண்டும் பிறவி வருமோ என்னும் அச்சத்தால் அழுந்துகின்றேன். யான் நின் திருவடி சேர்வதற்கு உபாயம் யாது செய்கேன் என்று கூறி அருள்வாயாக என்று முதல் பாடலில் விண்ணப்பம் செய்கின்றார் மணிவாசகப் பெருந்தகை. பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. இறைவா, நின் அடியார்களைப் போலவே யானும் நின்னிடம் உபதேசம் பெற்றேன். குருவாகி வந்து நின் திருநீற்றினை பூசப் பெற்றேன். நினக்கு அடிமையானேன். அமைச்சராகிய நான் நிலைமாறி நின் அடியவனாகியதால் உலகத்தவர்கள் என்னை ஏசுகின்றார்கள். இனி இவ்வுலகில் இருந்து துன்புறுவது பொருத்தமன்று. உனக்கு அடியவனாகிய யான் என்றும் உன் திருவடிகளை அடையவே ஆசைப்பட்டேன் என்று இரண்டாவது பாடலில் மணிவாசக பெருந்தகை விண்ணப்பம் வைக்கின்றார். அடியேன் நல்லேன் கொல்லோ தான் எனை ஆட்கொண்டிலை கொல்லோ. அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடியேன்
உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. எங்கள் சிவலோகா, உன்னால் ஆட்கொள்ள பெற்ற அடியார் எல்லாரும் வந்து உன் திருத்தாள்களை சேர்ந்தனர். நான் அவ்வாறு அன்றி இங்கேயே இருப்பதனால் உன் அடியேன் அல்லேன் கொல்லோ. ஒருவேளை நீ என்னை ஆட்கொண்டிலையோ? செடியாய வல்வினைகள் பொருந்தி இருக்கும் இவ்வுடலை நீக்க மாட்டேனாகினேன். குலைத்த நெஞ்சமில்லாத யான் உன்னை கண்ணார காணும் வழியினை காண இயலாதவனாயினேன் என்று 3வது பாடலில் விண்ணப்பம் வைக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும், பானே பேசி எந்தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி. ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன், ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. பரஞ்சோதியே, ஆணாகவும் பெண்ணாகவும் திகழ்பவனே, அரிய அமிழ்தமே, அப்பனே எம்மானே, உன்னை அந்நாளில் குருந்தமர நிழலில் குருவாய் எழுந்தருள கண்டேன். என்றாலும் காண வேண்டிய முறையில் கண்டிலேன். எனினும் இனிய சொற்களை பேசி என்னை உன் வசப்படுத்தியது யாது? என்ன காரணத்தாலோ இப்பொழுது யான் நின் திருவருளை பெறாது இறந்தது போல் ஆயினேன். திருவருளின் வலிமையும் நாணமும் இல்லாத நாயினேன் எதனை துணையாக கொண்டு உய்வு பெறுவேன் என்று 4வது பாடலில் பெருந்தகை பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். மானேர் நோக்கி உமையாள் பங்கா மறையீறு அறியா மறையோனே, தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் குருக, போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே. மான் போன்ற வெளிகளை உடைய உமையம்மையை ஒரு கூறாக கொண்டவனே, மறைகளாலும் முடிவு காண இயலாத மறைப்பொருளானவனே, தேனே அமுதே சிந்தையில் அறிவதற்கு அரியவனே, சிறியேனாகிய என் பிழை பொறுக்கும் இறைவனே, உன் அடியவர் பலரும் நின் சிவபுரம் அடைய போனார்கள். ஆனால் அடியேன் சிறிதே இவ்வுலகினை விட்டு நீங்கும் தயக்கத்தால் கொடுமை புரிந்தேன். ஆதலால் யானும் எனது பொய்யும் புறமே நீங்கினோம். இதற்கு அடியேன் யாது செய்வேன் என்று 5வது பாடலில் விண்ணப்பம் வைக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு, பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான், சிறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார், சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தார். சிவனே பெருமானே, முற்றிலும் நின்னை சேர்ந்த அடியார் நின்னையன்றி மற்றொன்றும் அறியாதார். அதனால் அவ்வடியார்கள் சிறப்பானவற்றையே செய்து உன் வழிவந்து உன் தாள் சேர்ந்தனர். நான் மெய்யன்பு பெறவே அல்லாத முறையினை பெற்றேன். ஆகையால் என்னுடைய பொய்யும் யானும் புறமாகிவிட்டோம். இதற்கு யான் என்ன செய்வது என்று 6வது பாடலில் விண்ணப்பம் வைக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு, பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான், ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்துங்கு உன் தாளினை அன்புக்கு, ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. பெருமானே, என்னை உடைய பெருமானே, என்னை ஆளுடையாய் நின் மெய்யடியார்கள் மீண்டும் வாரா நினது சிவபுரம் புக்கனர். யானோ அதற்கு புறம்பாகிய இந்த நில உலகத்திலேயே நின்றுவிட்டேன். ஆயினும் ஊரிலுள்ள கண்களுடைய பசுக்கள் தத்தம் வீடு சேர்வதற்கு மகிழ்ந்து கனைக்க கேட்டு கண்ணில்லாத குருட்டு பசுவும் கனைத்தது போல உன் திருவடியின் அன்பை பெறுவதற்கு பக்குவம் அடைந்தவர் போல பக்குவமில்லாத நானும் புறமே நின்று பெற விருப்பம் கொண்டு அழுகின்றேன். அடியேனாகிய எனக்கு
நின் திருவடி இணையின் அன்பினை தந்து அருள்வாயாக என்று 7வது பாடலில் பெருமான் விண்ணப்பம் வைக்கின்றார். மணிவாசகப் பெருந்தகை. அழுகேன் நின்பால் அன்பா மனமாய் அலல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணியேனே. இறைவா, நின்னெடுத்து அன்புடைய மனத்தராய் நெருப்பில் இட்ட மெழுகுபோல உள்ளம் கசிந்து உருகி ஒளி நிறைந்த நின் பொன் போன்ற திருவடிகளைக் கண்டு வணங்கி உன்னை தொடர்ந்து செல்லாமல் தவறு செய்தேனாயினேன். இனிமேல் அடியேன் எந்த துணை கொண்டு உன்னை பணிகுவேன்? எனவே உனது திருவருளை பெறுவதற்கு அழுகின்றேன். என் மீது இரக்கம் கொண்டு அருள் புரிவாயாக என்று 8வது திருப்பாடலில் விண்ணப்பம் வைக்கின்றார் பெருந்தகை. பணிவார் பிணிதீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அடியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் தெனியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே. மெய்யான பற்றுக்களை அளிக்கின்ற மெய்ப்பொருளாகிய இறைவனே, நின்னை பணிவார்களாகிய பழமைமிக்க நின் அடியார்களுக்கு பிறவிப்பிணி அகற்றி அருள் செய்து அழகு பொருந்திய நின் திருப்பாதம் கொடுத்து அருள்கின்றாய். அதுவும் செய்வதற்கு அரிது உனது திருவருட் செயல்தான் என்றால் வலிமை பொருந்திய மூங்கிலைப் போன்று உருக்கமற்ற என்னுடைய வினைகளை பொடிப்பொடியாக்கி விரைந்து வந்து குளிர்ச்சி பொருந்திய நின் திருப்பாதம் எனக்கு தந்து அருள்வாயாக என்று 9வது பாடலில் விண்ணப்பம் வைக்கின்றார் மணிவாசகப் பெருந்தகை. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறே. தேன் போன்ற இனிமை செய்யும் இறைவா, அமுதம் போன்றவனே, கரும்பின் தெளிவே, மெய்யடியார்கள் உள்ளத்தேயும் உடலிலேயும் தித்திக்கும் பெரியவனே பெரியோனே, அடியேனாகிய எனது மனமும் வஞ்சகமுடையது. யான் செய்கின்ற அன்பும் செயலும் பொய்யானது. ஆனால் யான் முற்றிலும் பொய்மை உடையவனே ஆவேன். ஆனால் தீவினை உடையனாகிய நான் என் பொய்மை நீங்கி மெய்யன்போடு அழுதால் உன்னை பெறுதல் கைகூடுமோ? அடியேன் உன்னை வந்து அடையும் வழியினை திருவுள்ளம் இறங்கி அருள் புரிவாயாக என்று நிறைவான 10வது திருப்பாடலில் இறைவனுடைய திருவடியை கேட்டு பெருமான் அழுது விண்ணப்பம் வைக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.